ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜிகே ஜோன். 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக் கோப்பையை வென்ற நாடு எது? The answer is B, இந்தியா. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா ஆட்ட நாயகன் விருது வென்றார். உலக காசநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? The answer is D, March 24. 1882 டாக்டர் ராபர்ட் கோச் காசநோயை உருவாக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடித்த நாளை நினைவு கூறும் வகையில் மார்ச் 24 கடைபிடிக்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான தீம் எஸ் வி கேன் என் டிபி. ஆம், நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும். 48 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த புகழ்பெற்ற ஆலயத்தின் ரத்ன பண்டாரா கருவூலம் திறக்கப்பட உள்ளது? The answer is B, பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மாநிலமான ஒடிசாவில் உள்ளது. ஒடிசாவில் உள்ள இந்த ஆலயத்தின் பொக்கிஷங்களை கணக்கெடுக்க நீண்ட காலத்திற்கு பிறகு கருவூலம் திறக்கப்படுகிறது. 1965 நிலவின் மேற்பரப்பில் திட்டமிட்டு மோதி அதன் நெருக்கமான புகைப்படங்களை அனுப்பிய விண்கலம் எது? The answer is C, ரேஞ்சர் 9. ரேஞ்சர் 9 விண்கலம் நிலவில் மோதுவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை நேரலையாக பூமிக்கு அனுப்பியது. இந்த விண்கலத்தின் பெயர் காவலன் அல்லது ரோந்து செல்பவர் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து வந்தது. இந்தியாவின் பழமையான ஜனநாயகம் என்று அழைக்கப்படும் மலை கிராமம் எது? The answer is A, மலானா. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள இக்கிராம மக்கள் தங்களை மாவீரன் அலெக்சாண்டரின் வாரிசுகள் என கூறிக்கொள்கின்றனர். இந்த கிராமம் இமாச்சல பிரதேசத்தின் குலு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ராக்ஸ்டர் எல்விஎஸ் பிரெஸ்லி எந்த நாளில் அமெரிக்க இராணுவத்தில் ஒரு வீரராக சேர்ந்தார்? The answer is D, 1958 மார்ச் 24. தனது புகழின் உச்சியில் இருந்தபோது எல்விஎஸ் பிரெஸ்லி நாட்டுக்காக இராணுவ சேவையில் இணைந்தார். இந்த ஆண்டு 1950களின் இறுதியில் வருகிறது. சமீபத்தில் எந்த நாடு இந்தியாவிற்கு அரிய வகை காந்தங்கள் தயாரிக்கும் ஆலையை வழங்கியுள்ளது? The answer is C, இந்தியா. ஹைதராபாத்தில் உள்ள ARCAயில் இந்திய விஞ்ஞானிகள் இந்த முன்னோடி ஆலையை நிறுவியுள்ளனர். இந்த ஆலை ஹைதராபாத்தில் உள்ள ARCA மையத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த அரிய காந்தத்தின் பெயர் நியோடைமியம் இரும்பு போரான். எந்த நாடு சமீபத்தில் NPCI உடன் இணைந்து UPI சேவையை தொடங்க ஒப்பந்தம் செய்துள்ளது? The answer is B, இலங்கை. இந்தியாவுடனான பொருளாதார உறவை மேம்படுத்த இலங்கை UPI சேவையை முழுமையாக பயன்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. ஜப்பானிய விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய AI ரோபோ எந்த பழத்தை மிக துல்லியமாக பறிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது? The answer is C, தக்காளி. தக்காளியின் மென்மையான தன்மையை கருத்தில் கொண்டு அதை சேதப்படுத்தாமல் பறிக்க இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது செய்திகளில் உள்ள பிரரம் 2026 என்ற பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது? The answer is D, வரி மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு. பிரரம் என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம். நிதி அமைச்சகம் மக்களின் பொருளாதார விழிப்புணர்விற்காக தொடங்கப்பட்ட மெகா பிரச்சாரம் இது. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஜிகே கொஷினில் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க ஜிகே ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.